மம்மி காலங்காத்திலேயே நல்லா சாப்பிட்டீங்க. இப்போ என்ன திருப்பி அடுத்த ரவுண்டா? நல்லா சாப்பிட்டீங்கன்னு சொல்லாத. நான் காலையில 2 இட்லி சாப்பிட்டேன். 2 இட்லி சாப்பிட்டுட்டோம் இப்போ ஒரு பூரி சாப்பிட்டீங்க. ஒரு நிமிஷம், அது என்ன பின்னால எப்போ எபிசோட் நம்பர் 198 செல்லத்தோட கல்யாணம், சாரி லீலாவோட கல்யாணம் நின்னு போச்சு. எப்பா சாமி. ஆனா இந்த வீட்டில் மட்டும், இந்த வீட்டோட டிவியில தான் டெய்லி ஒரு கல்யாணம் நின்று போகுது. டெய்லி யாராவது ஒருத்தவங்க மண்டையை போட்டுடுறாங்கன்ற மாதிரியான சீன்லாம் ஓடுது. நான் கண்டினியூஸாக என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசமா பார்த்துட்டேன். மெட்டி ஒலி, நாதஸ்வரம், அது இதுன்னா நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. 10 நாள் ஆச்சு எங்களுக்கு. அதான் டைம் பாஸ். நீ பூரி விட்டுட்ட. உன்னால நான் இப்போ மறுபடியும் இது சாப்பிட வேண்டியதா இருக்கு. இப்படி வேஸ்டான பொருளை சாப்பிட்டு நான் வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்ல. யாரும் டயட் இருக்கேன்னு சொன்னாங்க. நான் இருக்கதான் போறேன். நீ ஊருக்கு கிளம்பின பிறகு நான் இருக்கேன். சாப்பிட முடியல செல்லம்மா. முடியலன்னா விட்டு சொல்லுமா. இங்க பாரு, டாடி மலரும் நினைவுகள் பார்த்துட்டு இருக்காரு. காட்டவா அச்சு? கேமரா டு தி க்ளோஸ்-அப். இங்க வந்துரு. இது நான் பவுடர்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டுறேன். இது நாங்க கல்யாணம் ஆகி நீ என் வயித்துல இருக்க, சரியா? அப்போ எடுத்த போட்டோஸ் இதெல்லாம். ஓகேவா? நீ நேரா இந்த பக்கம் வந்துரு. ஓகேவா? ஐயோ தலைகீழ வந்துச்சு. இல்லடா இங்க பாருடா, போட்டோ ஃபாஸ்ட் இங்க போட்டு தலைகீழ போட்டுருக்காங்க. ஏய் வளையல் போட மறந்துட்டேன்டா. அஸ்வின் இப்ப திறக்க போற ஃபர்ஸ்ட் போட்டோ இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ வர வர பேசுறனே தவிர பாமா காட்ட மாட்டேங்கறானே. டாடியும் நானும் இல்லடா, கல்யாணம் ஆன புதுசுல கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஏ இங்க பாரு, இதான் டாடி எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த சுடிதார். ப்ளீஸ் க்ளோஸ் அப். என்ன ஒரு கரடி ஒரு பெண்குட்டி மேல இங்க பாரு, மஞ்சள் தலை தாலி பத்தியா? அந்த சேர் அப்புறம் என்னாச்சு? இந்த சேர் உடைஞ்சிருச்சு. இவர்ரா இது என் கல்யாணத்துக்கு கொடுத்த சூட்கேஸ்ரா. அந்த சூட்கேஸ்ல 2 செட் Dress வச்சுன்னு நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம், திருப்பதிக்கு போயிருந்தோம். சோ அங்க கிளம்பும்போது நாங்களே கேமரா செட் பண்ணிட்டு ஓடி எடுத்தோம். அப்பவே நாங்க செல்ஃபி எடுத்துருக்கோம். பாரு சரவணன், ரொம்ப ரொம்ப உட்காராதீங்க. அதுக்கப்புறம் பாவம். ஏய் நான் பத்தியா எப்படி இருக்கு? எவ்வளவு ஹோம்லியா இருக்கேன் பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கேன். நான் அப்புறம் வேற ஏதாவது சொல்றேன். இங்க பார் அச்சு, இங்க பார் வயித்துல கை வச்சிருக்கேனா? முகத்துல நல்லா இதுவும் அப்பிட்டு வந்திருக்கமா. செல்லம் எத்தனை மாசம் செல்லம்? 5 இருக்குமா? 4 மாசம். 4 மாசமோ 5 மாசமோ? நீ தான் என் ஸ்டொமக்ல இருக்க. நான் இல்லாம குண்டு பையா. நான் இல்லாம பின்ன வேறயா இருக்கு. நானு ஓகேவா? சைல்ட் மேரேஜ் பண்ண மாதிரியே இல்ல இது. சைல்ட் இது அப்பதான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? நீ ஏழ்றவன் வயித்துல நீ உள்ள இருக்கேங்கிறது யாருக்குமே தெரியாது அன்னைக்கு. ஓகேவா? எனக்கும் டாடிக்கும் மட்டும் தான் விஷயம் தெரியும். இன்னும் ஃபேமிலில கூட ரிவீல் பண்ணல. அப்போ அதுக்குள்ள ஃபங்க்ஷன் வந்துருச்சு. நான் அம்மா வீட்ல இருந்து நேரா கிளம்பி அப்படியே மண்டபத்துக்கு வந்தேன். அப்பவே புதுசா ஜெண்டர் ரிவீல் எதுவும் பண்ணிருக்க கூடாது. அப்பலாம் கிடையாது இல்ல. அப்ப நாங்க சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரா இல்லடா, அதனால பண்ணல. ஓகேவா? அதுக்கப்புறமா பாரு, இதுவும் அன்னைக்கு தான் எடுத்து. இது 5 மாசம். டாடி பத்தியா எவ்வளவு சமத்தா என்னை பிடிச்சி தின்னுட்டு. அப்பவே சட்டப்பாரு எவ்வளவு பெரிய கை பாரு. வர்ற நான் எவ்வளவு குட்டியோண்டு இருக்கேன். இப்ப மட்டும் என்ன? நெக்ஸ்ட் பார் இங்க பத்தியா? நல்லா தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டு பல்லீர்னு ஒன்னு கணத்துல விட்டு போஸ் கொடுக்குறீங்க. ஓகே, எதுக்கு ரெடி ஆகணும்னு தெரியல. ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு. அப்படியே டயர்டா உட்கார்ந்திருக்கேன் நான். அப்ப வாந்தி எடுத்துட்டு எங்க மம்மி படுறா எவ்வளவு எங்க இருக்கு அநியாயத்துக்கு. அப்பெல்லாம் இவ்ளோ பெரிய பார்டர்ல இவ்ளோ பெரிய பட்டை வச்சுதான் சாரி கட்டுவோம். பார்டர் 1.5 இன்ச்சுன்னு வச்சுக்கோ, 1.5 இன்ச்சு கட்டுவோம் நாங்க. திஸ் இஸ் வித் மை ஆசை தங்கச்சியோட ஒரு பிக்கு. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாரிடா. இது இப்போ எங்க போச்சா இல்ல இருக்கா? இருக்கு, நான் டார்டாரா கிழிஞ்சு இருக்கு. நாங்க 3 பேரும் தேவிகள். 2 தனமத்துக்கு நடுவுல ஒரு இது என்னது துண்டா வச்சிருக்கீங்க? எல்லாம் நீ பண்ற வேலை தான். அப்பலாம் உனக்கு யாரோட போட்டோமே பிடிக்காது. கச்ச 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 கச்சன்னு கட் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி நீ கட் பண்ண போட்டோ தான் அது. ஐயோ இது என்ன சுப்பிரமணியபுரமா? சுப்பிரமணியபுரம். see the family photo. ரைட். ஓகே, அதுக்கப்புறம் see this is 5 months. இதெல்லாம் காமிங்க. மாடல் போட்டோ. ஏய் நீ தான்டா இருக்க உள்ள. நான் இருந்தா என்ன போஸ்ட் தான். see மாதாஜி பிதாஜி ஐயோ தங்கச்சி எல்லாம் வரும். த பர்றா மச்சான். நான் பர்றா எப்படி இருக்கேன் பர்றா. ஏன்னா எனக்கு ஒமட்டிட்டு வருது. இன்னொரு செகண்ட் ரவுண்ட் வாந்தி அப்படியே பரிதாபமா உட்கார்ந்திருக்கேன். நிறைய வருது. அப்பெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன். அப்ப நான் சிரிக்க மாட்டேன். பல்லு தெரியற மாதிரியே சிரிக்க மாட்டேன். சிரிப்பு அழகா இருக்குங்கிறதே எனக்கு டிக்டாக் வந்தான் தெரியும். செல்லமா கையடிச்சலமா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு. அடுத்து see with my mom. this is also with my mom. நாங்க என்ன டாடினா சொன்னோம், மாமா தாமா. அடுத்து போங்க.
This is also இது வந்து என்னது போட்டோ தெரியுமா? இதுக்கு அப்புறம் இல்ல நான் இந்த சினாரியோ சொல்றேன். இந்த போட்டோக்கு எடுத்து டாடி யாரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மச்சி ஒருத்தன் என் மூது நல்லா குசிறான் அப்படின்னு வேற. இது வந்து தாலி பிரிச்சு கோத்தாங்க. அந்த பட்டு saree தான் திஸ். ஓகேவா? அன்னைக்கு தாலி பிரிச்சு கோத்திட்டு ரெண்டு பேருக்கும் நலங்கு வச்சாங்க. கரெக்ட்டா தானே செல்லமா? அது ஆமா. நீங்க எங்கயோ பாத்துங்கற. இல்ல இந்த பக்கம் ஃபுல்லா ஆளுங்க உட்கார்ந்திருக்காங்க. சரி அவங்கள பாத்து அவரு தான் வந்து சிரிச்ச முஞ்சவே இருக்காரு. கேமரா பார்த்து டக்குன்னு சிரிச்சிருவாரு. அப்பலாம் எனக்கு மேட்சா ஜுவல்ஸ் போட கூட தெரியல பாரு. கல்லு செட்டுக்கு சாதா செட்டு போட்டுருக்கேன். அவ்வளோ ஐப்ரோலாம் பண்ண மாட்டேன், மை வைக்க மாட்டேன், ஒன்லி லிப்ஸ்டிக் தான் வைப்பேன். நல்லா அப்பிட்டு போய்ப்பீங்க போல இருக்கு. அப்ப நீட்டு கூந்தல் அதெல்லாம் எடுக்கலையே, ச்சே மிஸ் பண்ணிட்டேன். See this ஏன் டேடி மிலிட்டரிக்கார மாதிரி வரப்பாவே நிக்கிற? அவரு பார்க்க தாண்டா பலாப்பழம் மாதிரி இருக்காரு. இல்ல கொஞ்சம் கீழ இறக்குங்களா அந்த இது. ஏன்னா அவர் முகத்துல ஷேடோ அடிக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன் இங்கே வச்சிருங்க. ஓகே. ஆனா அப்ப சொன்னது கரெக்ட் தான். மூக்கு கீழ கட்டெரும்பு மாதிரி ஒண்ணு போகுது சென்ற பேர்ல. வாய்க்கு கீழ என்னமோ சொல்வாங்க. சாரி ப்ரமோஷன் ரெடி பண்ணிருக்கேன். சாரி அப்பவே நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ப்ரமோஷன் பண்ற. அது நான் பின்னால விஜயகாந்த் சார் சாங் ஓடுது பாரு. முத்துமணி மாலை ஏடி அப்போ ஓட மாட்டீங்க. நீ டாடி போற செம்ம ஸ்மார்ட்டா இருக்காருலடா. எனக்கு ஒண்ணும் தெரியல. அழகா இருக்காருடா. இது வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வீட்டில் நடந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து கிளம்பி போகிறேன். செல்லம்மா எவ்வளோ நாள் இருக்கும் செல்லம்மா கல்யாணம் ஆகி? அரௌண்ட் ஒரு 30 நாள். 30 நாள், ஒரு மாசம்லாம் கிடையாது, ஒரு 20-25 நாள் இருக்கும். அது மட்டும் என்ன ஒரு மாசம் இல்லாம ஒரு மாசம் கிட்ட தான் இருக்கு. ஓகே. நான் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டேன் அவ்வளவுதான். அடுத்து இது யாரு? we both are sisters, you know. அப்போ அக்கவுண்ட் தங்கச்சி ப்ரமோஷன் பண்றதுலயே குறியா இருக்கீங்க. இப்போ மேட்ச் தான் போடுவோம் நாங்க. ஓகே இதெல்லாம் இதுவே என்னங்க பாரு மறுபடியும் மிலிட்டரி மாதிரி வரப்பா நிக்கிறது. எவ்வளவு டீக்கா டக் பண்ணி இருக்கும் பாரு. யார் நீ? அப்ப தொப்பையே இல்ல. இப்போ நல்லா பெருசு. இது அச்சு தொப்பை. அதாவது அச்சு உன்னால தான் எனக்கு தொப்பை வந்துச்சு. உன்னால தான் நான் அழகா ஒல்லியா இருந்தேன். அப்ப எதுக்கு என்னை பேத்தீங்க? I can ask this question. தொப்பை வந்து இப்ப கவலைப்படுறீங்களா? அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் என்ன கேள்வி கேட்கணும் விதி இருக்கு. அதான் பெத்துக்கிட்டேன். ஓகேவா? நான் உங்களை கேட்கணும்னு விதி இருக்கு. இந்த பார் இதுவும் அதேதான் ஆல் சைட் போஸ்ட். இது எந்த கடையில இருந்து வாங்குனீங்க? ஏய் போடா. இல்ல இது என்ன இதுகா சரியா? எச்சிச்சி இல்ல இது இதுகா சரியா? இல்ல ஓகேவா? அடுத்தது சிபத்தியா. அதாவது நான் நிக்கிறது அவர் உட்கார்றது கூட்டத்துல ஒரே ஒரு கிளி மட்டும் 2 கிளி மட்டும் ஒட்டிட்டு இருக்குதுங்க. ஐயோ லாவன்லாம் கண்ண முட்டடா. லவ் பர்ஸ். இது வந்து இந்த போட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டு நாங்க இந்த போட்டோவை ஃப்ரேம் போடுறதுக்காக இந்த போட்டோ ஸ்பிரிண்ட் போறதுக்காக கிளம்புறோம். இவ்வளவு பண்ணீங்களே இத எந்த கேமரா எடுத்தீங்க? அப்போ என்ன செல்லமா வச்சிருந்தோம்? அப்பதான் நம்ம டிஜிட்டல் கேமரா வச்சிருந்தோம். என்ன Canon. அது தொலைஞ்சி உங்க டாடி பண்ண வேலை இருக்கே எப்பபா. ராஜஸ்தான்ல தொலைச்சல. ஓகே முடிஞ்சு. மலரும் நினைவுகள் முடிஞ்சு. எல்லா கடையை சாத்திட்டு கிளம்புங்க. ஆளுக்கு வேற வேலை இருக்குது. மலரும் நினைவுகள் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கும், அதை காணோம். சரி ஓகேங்க கிளம்புறோம். நாளைக்கு வந்து அச்சுக்கு பர்த்டே. நான் வந்து அதாவது இந்த 7 இந்த உலகத்துக்கு கால் எடுத்து வச்ச நாள். அது ஓரியன்டடான கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஓகே நாளைக்கு அச்சுவோட பிறந்த நாள். அச்சு ஹாப்பி பர்த்டே அச்சு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இததான் ஒரு வருஷமா சொல்றேன். பர்த்டேக்கு இங்க இருந்துட்டான். இல்லனா மிஸ் பண்ணிருப்போம். ஊர்ல நீ தனியா கொண்டாடுற மாதிரி இருந்திருக்கும். ஊர்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடி இருப்பேன். இங்கே வந்து என்னை கூட்டு வந்துட்டீங்க. சரி ஓகே. ஆனா அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன். பர்த்டேக்கு இங்க கூட்டு வந்துட்டீங்கல்ல, ட்ரெஸ் எடுத்து இப்போ நாங்க எங்க கிளம்பறோம் அப்படினா அச்சுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். சமாளிச்சிட்டீங்க. ஆமா. சோ அச்சுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு கேக் ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம நாளைக்கு வந்து அஸ்வினோட பர்த்டே வீடியோல பாப்போம். ஓகே. டாடி பக்கம் திருப்பி அவரோட ஃபேன்ஸ்லாம் ப்ரொபோஸ் போறாங்க. ஓகே फ्रेंड्स, ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோல அச்சு பர்த்டே வீடியோல வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பை பாய் காமிச்சறேன். ஓகேவா? இவ்ளோ வாய் பேசின அந்த பாயை காமிக்கிறேன். பாயும் இல்ல கேர்ளும் இல்ல. அதான் இன்னும் வேணாம், அப்புறம் காமிச்சுக்கோ. சரி ஓகே பை பை. see you.